நேத்து வந்து நமக்கு எம்சிசில இருந்து இந்த வருஷத்துக்கான மெடிக்கல் கவுன்சிலிங் உடைய அந்த ஸ்கெடியூலை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரியே ஸ்டேட் கவுன்சிலிங் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்ப 4 ரவுண்டும் வந்து நமக்கு எம்சிசிக்கு வந்து தெளிவா தெரிஞ்சிருச்சு. ஸ்டேட் கவுன்சிலிங் எப்படி நடத்துவாங்க அப்படின்றத இந்த வீடியோல வந்து ஒரு டென்டேட்டிவா நம்ம ஒரு லிஸ்ட் இப்படிதான் வரும்ன்றத நம்ம எக்ஸ்பெக்டடா வந்து எப்படி வரும்ன்றத நம்ம இந்த வீடியோ முழுக்க உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். இந்த வீடியோவை கண்டிப்பா முழுமையா பாருங்க. ஸோ நீங்க பாக்குறது நீட் யூஜி தமிழ், நான் உங்கள் கார்த்திக். அதாவது எம்சிசில நேத்து வந்து நமக்கு முதல் ரவுண்ட், ரெண்டாவது ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட் அண்ட் ஸ்டே ரவுண்ட் வரையும் கவுன்சிலிங் ஸ்கெடியூல் கொடுத்துட்டாங்க. ஸோ இதுல வந்து இந்த எம்சிசியை பொறுத்தவரையும் ஆல் இந்தியா கோட்டா கவர்மெண்ட் சீட், டீம்டு யூனிவர்சிட்டி, சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ், எய்ம்ஸ், ஜிப்மர், இஎஸ்ஐ எல்லாமே சேர்த்து தாங்க அதுல வரும். நிறைய பேருக்கு டீம்டு யூனிவர்சிட்டிலாம் தனியா நடக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஸோ கமெண்ட் செக்ஷன்ல கேட்குறாங்க. முதல் ரவுண்ட் எம்சிசில ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய டேட் வந்து 14 ஆகஸ்ட்ல இருந்து 21 ஆகஸ்ட். பட் இதுலயே வந்து அவங்க ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தாங்க. 21 ஆகஸ்ட் வந்து இது ரெஜிஸ்ட்ரேஷன் போட்டுட்டு சாய்ஸ் பில்லிங்க்கு வந்து 20ஆம் தேதி வரை தான் போட்டிருந்தாங்க. பட் இது வந்து கொஞ்சம் அப்டேட் பண்ணுவாங்க. சாய்ஸ் பில்லிங்கை பொறுத்தவரையும் 14th ஆகஸ்ட்ல இருந்து 20th ஆகஸ்ட் போட்டிருக்காங்க. மேபி இந்த 21 20 ஆகலாம், இல்ல 21 கூட இங்க மாத்துறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஓகேவா, இது வந்து அப்டேட் பண்ணக்கூடியது. ஓகே, நமக்கு ஸ்டேட் கவுன்சிலிங், தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங்கை வந்து அவங்க 21 ஆகஸ்ட்ல இருந்து 29 ஆகஸ்ட் வரை கண்டக்ட் பண்ணலாம் மாதிரியா மெடிக்கல் கவுன்சிலிங் டிசைட் பண்ணிருக்காங்க. ஏன்னா இங்க நமக்கு வந்து 21ஆம் தேதிக்குள்ள ரிசல்ட்டும் வந்துடும் ஓரளவு. ஓகேவா, ஸோ நமக்கு வந்து ஆல் இந்தியா கோட்டாவுடைய ரிசல்ட் தெரிஞ்சிருச்சுன்னா இங்க ஸ்டேட் கவுன்சிலிங்கும் நமக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஒட்டுக்கா ரெண்டுமே பேரலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே வந்து ஒட்டுக்கா தான் நடக்கும். அதே மாதிரியே செகண்ட் ரவுண்ட் வந்து எப்ப நடக்கும்னா, செகண்ட் ரவுண்டும் சேம் அதே தான். ஆல் இந்தியா கோட்டா, டீம்டு யூனிவர்சிட்டி, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, எய்ம்ஸ், ஜிப்மருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் டைம் வந்து 5th செப்டம்பர் டு 10th செப்டம்பர் வரையும். சாய்ஸ் ஃபில்லிங் 6th செப்டம்பர் டு 10th செப்டம்பர். ஸோ அதோட வந்து ஓவராலா முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஸ்டேட் எப்ப ஓவரால் ஸ்டேட் கவுன்சிலிங் எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, இங்க 10ஆம் தேதி கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா 11 செப்டம்பர் டு 20 செப்டம்பர் வரையும் வந்து கண்டிப்பா நடத்துறதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த டேட் கூட நடத்தினாதான் அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு வர முடியும். செகண்ட் ரவுண்டை பொறுத்தவரையும் வந்து 11th செப்டம்பர் டு 20th செப்டம்பர் நடக்கும். அதே மாதிரியே ரவுண்ட் 3 வந்து நமக்கு ஆல் இந்தியா கோட்டா, டீம்டு யூனிவர்சிட்டி, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, எய்ம்ஸ், ஜிப்மர், இஎஸ்ஐக்கு 26 செப்டம்பர் டு 2 அக்டோபர் வரையும் ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட். சாய்ஸ் ஃபில்லிங் 27 செப்டம்பர் டு 2 ஆகஸ்ட் வரையும், சாரி அக்டோபர் வரையும். ரவுண்ட் 3 உடைய ஸ்டேட் கவுன்சிலிங் எப்ப ஸ்டார்ட் பண்ணா 3rd அக்டோபர் டு 12th அக்டோபர் வரையும் கண்டக்ட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அடுத்து ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நமக்கு ஓவராலா முடிஞ்சிருது. ஓவராலா அக்டோபரோட கவுன்சிலிங் வந்து இவங்க கம்ப்ளீட்டா முடிச்சிருவாங்க. ஸோ நமக்கு வந்து எம்சிசி உடைய அந்த கவுன்சிலிங் உடைய அந்த ஸ்டே ரவுண்டுன்னு எடுத்துக்கிட்டா நமக்கு கவுன்சிலிங் எய்ம்ஸ், சாரி ஆல் இந்தியா, டீம்டு, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, எய்ம்ஸ், ஜிப்மர், இஎஸ்ஐல ரெஜிஸ்ட்ரேஷன் 16th அக்டோபர் டு 20th அக்டோபர், சாய்ஸ் ஃபில்லிங் 11th அக்டோபர் டு 20th அக்டோபர். ஸ்டே ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து நமக்கு செப்டம்பர் 21th அக்டோபர் டு 13th அக்டோபரோட கம்ப்ளீட்டா முடிச்சிருவாங்க. அந்த மந்த் எண்டோட முடிச்சிருவாங்க. நமக்கு நவம்பர்ல வந்து கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஓவராலா அதுக்கு முன்னாடியே வந்து நிறைய கவர்மெண்ட் காலேஜஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஓவராலா கவுன்சிலிங்கே வந்து கம்ப்ளீட்டா முடிச்சிருவாங்க. இதுதான் அவங்களுடைய பிளானு. ஸோ இதை தாண்டி வந்து இது டென்டேட்டிவா கொடுத்திருந்தாலும் இன்னும் ஒரு எக்ஸ்டென்ஷன் இருந்துச்சுன்னா அவங்க கண்டிப்பா அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ நீங்க கவுன்சிலிங் வெயிட் பண்றீங்க அப்படின்னா நம்மளுடைய கவுன்சிலிங் கைடன்ஸ் சப்போர்ட் வாட்ஸ்அப் குரூப்ல கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து கவுன்சிலிங் பத்தின அப்டேட், பர்சனல் கவுன்சிலிங் கைடன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் 7 இயர்ஸா. உங்களுக்கு கவுன்சிலிங் கைடன்ஸ் பத்தின அப்டேட் இந்த வீக்குள்ள நாங்க அப்டேட் பண்ணுவோம். தொடர்ந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ்.